வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் சாவேஜ் தமிழ். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ ட்ராகன் பால் எபிசோட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, 2 எபிசோடாக போடுங்க ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது. பட் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க்கிங் போயிட்டு அந்த ஒரு பேலன்ஸ் டைமில் தான் நான் சாவேஜ் பாயிண்ட்டுக்கும் பேசுகிறேன், மிஸ்டர் சாவேஜுக்கும் பேசுகிறேன். இது போக நம்மளோட அட்மின் ப்ரோ தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா சேனல்ஸ்க்கும் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவருக்கும் எடிட்டிங்கில் கொஞ்சம் ரஷ் ஆகுது. ஸோ நானும் ஃபுல் டைம் யூடியூபர் இல்லைன்ற காரணத்தினால எங்களுக்கு அது கொஞ்சம் பேலன்சிங் கரெக்டாக அமையலை. ஸோ அதனால தான் 2 வீடியோ எங்களால் இப்போதைக்கு போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். பட் நம்ம சேனலோட க்ரோத் அதிகமாக ஆச்சுன்னா நான் ஒரு ஃபுல் டைம் யூடியூபராக இருந்து ஒரு எடிட்டர் தனியாக வச்சு ஸோ அந்த மாதிரின ஒரு கெப்பாசிட்டி நமக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் கேட்காமலே நாங்கள் போடுவோம். பட் இப்போ எங்களோட சுச்சுவேஷன் டெக்னிக்கல் இஷ்யூஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குன்ற காரணத்தினால தான் கொஞ்சம் ஒரு எபிசோட், ஏன்னா நம்ம சாவேஜ் பாயிண்ட்லேயே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக எல்லாத்துலேயும் டெய்லி ஒரு வீடியோ போகிறோன்றனால எங்களால் அந்த பேலன்சிங் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல. பட் கொஞ்சம் பொறுத்துங்க, எல்லாத்தையும் கூடி சீக்கிரம் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் நம்மளோட வாட் இஃப் சீரிஸ் வரப்போகுது. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. டெய்லி ஒரு வீடியோ இனிமேல் வாட் இஃபும் கரெக்டாக வந்துடும். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம ட்ராகன் பால் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு அண்ட் கிரில்லின் இவங்களுக்கு வந்து ஒரு மில்க் டெலிவரி மிஷனை வந்து நம்ம மாஸ்டர் ரோஷி கொடுத்துருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் அடுத்து 8 மாதத்துக்கு இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கும் கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு எபிசோடில் நம்ம மாஸ்டர் ரோஷி இவங்க 2 பேருக்கும் பால் டெலிவரி பண்ண வேலை போகாதுன்னு சொல்லி உங்களுக்கு விவசாயமும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது மிஷன் வேறு கொடுத்துருக்காரு. அதில் என்னென்ன ஃபன்லாம் பண்ணியிருக்காங்கன்றத இன்னைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 1 எபிசோட் 18. ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த எபிசோட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மில்க் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்களா கோகு கிரில்லின். ஸோ அதோட மாட்டேஜஸ் வந்து காட்டுறாங்க. இவங்க எப்படி அதை கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட பார்த்தது தான் அதை அப்படியே திரும்பி பண்ணிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணால் வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான ஒரு டோர்னமெண்ட்ன்றனால நிறைய பேர் அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும்னு சொல்லி அதுக்கான ஒரு ப்ராக்டிஸை வந்து அவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்றத வந்து அப்படியே லைட்டாக காமிச்சிட்டு ரிட்டன் இங்கே வராங்க. இங்கே நம்ம மாஸ்டர் ரோஷி முன்னாடி கோகும் கிரில்லினும் அந்த பால் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே பேன் வந்து படுத்துறாங்க. சரி, ஓகேப்பா, ஏர்லி மார்னிங் ட்ரைனிங் முடிஞ்சிச்சு, இப்போ மிட் மார்னிங் ட்ரைனிங் பார்க்கலாம்ல அப்படின்னும் போது என்னது அப்படின்னு இவங்க வாயை பழக்கிறாங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறீங்க, நான் ஒன்று போய் அந்த ஆள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஒரு மனுஷன்ட்ட போய் இந்த மாதிரி என் பசங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ரோஷி பேசிட்டு வந்துடுறாரு. நம்ம கோகுக்கு ஒன்றுமே புரியல. அக்ரி என்ன சொல்கிறாரு அப்படின் போது ஸோ செத்தம் போடா அப்படின்னு சொல்லிட்டு கிரில்லின் நீங்கள் வந்து கவலைப்படுறான். இங்கே அந்த விவசாயி சைடில் ஓரமாக உட்காந்துக்கிறாப்ல. இங்கே நம்ம மாஸ்டர் ரோஷி போங்க போங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க அந்த மம்முட்டியை வச்சு தோண்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மாஸ்டர் ரோஷி சொல்றானே, ஏய் என்னடா டூல்ஸ் யூஸ் பண்றீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ட்ரைனிங் எதுக்குன்னா உங்களோட கை எந்த அளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், அதனால டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாம உங்க கையாலே தோண்டுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது கையாலே தோண்டணுமா, தோண்டுங்கடா அப்படின்றப்பல இவங்க உடனே கையில் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கோகு கிரில்லினும் செம ஃபாஸ்ட்டாக கையில் தோண்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கிரில்லின்லாம் கையை பார்க்குறா, எங்கே என்னோட விரலையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காகிட்டு இருக்கா. நம்ம மாஸ்டர் ரோசி என்னப்பா எப்போயோ கலந்துக்கிறியா அப்படின்னும் போது விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கிரில்லின் அப்படியே செம்ம ஸ்பீடாக தோண்டிக்கிட்டு இருக்கான். அந்த விவசாயி என்ன சொல்கிறான்னா, என்னங்க அவங்க பசங்க டிராக்டர் மாதிரி வேலை செய்கிறானுங்க, எனக்கு என்னமோ பார்க்க அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இங்கே நம்ம ஆள் மாஸ்டர் ரோசி கூலாக உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே கோகும் கிரில்லினும் அவங்களால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிலத்தையும் தோண்டியே அங்கே விவசாயம் பண்ணிடுறாங்க. ஸோ கோகு கிரில்லினும் மாஸ்டர் ரோஷிட்ட வந்து மாஸ்டர் ரோஷி நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க டயர்டாக நின்றுட்டு இருக்காங்க. மாஸ்டர் ரோஷி அதை பார்த்துட்டு பரவாயில்ல, பட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், நீங்கள் இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆனால் போயா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம், இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செம்ம ஷாக் ஆகிறாங்க. சரி வாங்க உடனே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டில் அந்த பொண்ணு சமைச்சு வச்சிருக்கா இவங்களுக்காக விதவிதமாக ரகரகமாக. அந்த பொண்ணோட பேர் லான்ச். இதை நான் லாஸ்ட் எபிசோடில் சொல்லலை, ஸோ அதனால் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணோட பேர் லான்ச். இங்கே நம்ம கோகு கிரில்லின் வாஸ்து கேட்டோன்னே உடனே வீட்டுக்கு ஓடுறாங்க. இருங்கடா நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ரோஷி பின்னாடியே ஓடுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கோகு, மாஸ்டர் ரோஷி, கிரில்லின் இவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிரில்லின் சும்மா இருக்காம பெப்பர் எடுத்து எனக்கு பெப்பர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெப்பரை கொட்டிக்கிட்டு இருக்கான். அது பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணோட மூக்கில் போய் விழுக அவள் தான் தும்முனா வந்து மாறிடுவாள். ஸோ இங்கே நம்ம மாஸ்டர் ரோஷி சொல்கிறாரு, ஏன்டா பெப்பரை போட்டுருக்கா, அவள் தும்பிட போறாடா அப்படின்னு சொல்றாரு. கரெக்டாக அவள் தும்பிடுறா. ஸோ உடனடியே அந்த பொண்ணு அந்த அண்ணியின் உருவத்துக்கு வந்து மாறிடுறா. மாறினோடனே கன் எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிளில் இருக்க எல்லாத்தையும் சுட்டு உடச்சி தள்ளிடுறா. இவனுங்க தெரிச்சு ஓடுறானுங்க, ஓடுங்கடா ஓடுங்க அப்படின்னு சொல்லி அவளும் சுட்டுக்கிட்டே இருக்கா. போகடா டே வாங்கடா கிட்ட ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோகு, கிரில்லின், மாஸ்டர் ரோசி இவங்க 3 பேரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பவுலாக அடிக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டை. ஸோ வெளியே ஒரு ஹோட்டலில் இவங்க சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம கோகுக்கு ஒரு தும்மல் வருது. அவர் தும்மிடுறாரு. இதை கேட்டோன்னே மாஸ்டர் ரோசி, கிரில்லினும் மறுபடியும் பயந்து ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆச்சரியம் பார்த்துருக்காங்க, எதுக்குடா பயந்து ஓடுறானுங்க அப்படின்னு. கோகு ஆச்சரியமாக பார்க்குறாங்க.
பார்க்குறான். அப்பதான் இவங்களுக்கு புரிய வருது, ச்சே கோகு தான் தும்முனா, நம்ம தும்முனாலே பயப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோமே, யார்றா அவ வந்து படுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூஞ்சில ஒரு மிகப்பெரிய சோகம், வருத்தம், பயம் எல்லாம் கலந்து போயிருக்கு. ஸோ காலைல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மரத்துல ஒரு போர்டை வச்சு ஆணி அடிக்கிறார் நம்ம மாஸ்டர் ரோஷி. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க நோட் புக் வச்சுக்கிட்டு. உங்களோட பிரெயின் மசில் எந்த அளவு ஆக்டிவா இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இது அப்படின்னும் போது, ஐயா எனக்கு தான் பிரெயினே இல்லையே அப்படின்ற மாதிரி கோகு சொல்றான். இவனுக்கு மூளையே இல்லாத மூளைக்கட்ட பையன்றனால இவன் அதுல வீக்கு போல, நம்ம தான் இதுல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி கிரிலின் பேசிட்டு இருக்க. இங்க நம்ம மாஸ்டர் ரோஷி நம்ம கோகுவை படிக்க சொல்றாப்ல. ஸோ இங்கே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா புக்கை ரீட் பண்ணி அவங்களுக்கோட மெமரி பவர் எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம மாஸ்டர் ரோஷி வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அங்கே அந்த பொண்ணு சமைச்சிக்கிட்டு இருக்கா. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னோடனே சரி வாங்க லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நம்ம கோகு வானத்துக்கு குதிக்கிறா, ஐ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து லஞ்சை நம்ம கோகு அடிச்சு விளாசிட்டு இருக்காப்புல. இங்கே நம்ம கிரில்லினும் மாஸ்டர் ரோஷியும் பக்கு பக்குன்னு உட்காந்து அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கா. அவள் தும்புற மாதிரி போறா, இவங்க ஒன்றுக்கு ஷாக் ஆகிறாங்க. மறுபடியும் அவன் ஒன்றுமே பண்ணல. இப்போ மறுபடியும் தும்புற மாதிரி போறா, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகல. இதை பார்த்து இவங்களுக்கு வந்து சம ஷாக்கு. உயிர் பயத்தை காமிச்சிட்டா பரமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரியா சாப்பிடாம. ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஊஞ்சலை கட்டிக்கிட்டு படுத்துறாங்க மூணு பேரும் வானத்தை பார்த்துக்கிட்டு. அப்ப கோகு கிரில்லினும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டோர்னமெண்ட்டை பத்தி மாஸ்டர் ரோஷிட்ட கேட்கறாங்க. மாஸ்டர் ரோஷி அந்த டோர்னமெண்ட்டுக்கு எப்படிலாம் வருவாங்க அப்படின்னும் போது, இந்த டோர்னமெண்ட் அப்படின்றது ஒரு மேக்னெட் மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லான நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தன்னோட வாழ்க்கையே இதுக்காக அர்ப்பணிச்ச இந்த மாதிரி பல வாரியர்ஸ் அங்கே வருவாங்க அப்படின்னும் போது, நான் ரொம்ப நாள் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நான் எப்போ போவேன்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி கிரில்லின் சொல்ல, இங்கே நம்ம கோகு கேட்குறான் எங்களை விட பலசாலியாக இருப்பாங்களா அப்படின்னும் போது, கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் ரோசி அப்போ நாங்கள் அதுக்கு எப்படி ட்ரைனிங் ஆகிறது அப்படின்னும் போது, இங்கே நம்ம மாஸ்டர் ரோசி சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் உங்களோட ட்ரைனிங் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க, அவங்க என்ன ட்ரைனிங் எடுக்கிறாங்கலாம் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம கோகு வானத்தை பார்த்துக்கிட்டு அந்த டோர்னமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படியே அந்த ஊஞ்சலாம் மூணு பேர் தூங்குறாங்க. ஸோ கரெக்டாக அங்கே கட் பண்ணிங்கன்னா அங்கே நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அவங்க எல்லாருமே டயர்டாகி தூங்கிட்டு இருக்க மாதிரி லைட்டாக ஒரு ஷார்ட்டை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே டிராக்டர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பில்டிங் கட்டுற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. அங்கே நம்ம மாஸ்டர் ரோசி அந்த ஒரு இடத்துல ஹெட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பசங்களாம் இந்த வேலை செய்வாங்க, அதுக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் 5 மடங்கு உங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன லூஸா இவங்களுக்கு 5 மடங்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு இந்த 2 சின்ன பசங்க செய்வாங்களா அப்படின்னும் போது, நீங்கள் பார்க்க தானே போறீங்க பசங்களா வேலை ஆர முடியாது அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ரோசி சொல்றாப்ல. மாஸ்டர் ரோசி இந்த தடவை வெறும் கையிலேயே அப்படின்ற போது, இல்லை இந்த தடவை நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க செம ஃபாஸ்ட்டாக வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கோகு கிரில்லின் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்பீடாக தோண்டி அந்த மண்ணெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. ரோட் ரோலர் மிஷினே தாண்டிக்கிட்டு இங்கே ஒரு ரோட் ரோலரை தள்ளிக்கிட்டு நம்ம கோகு செம ஃபாஸ்ட்டாக போகிறாப்புல. மண்ணை அள்ளிட்டு போகிற லாரியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஓவர்டேக் அடிச்சுக்கிட்டு செம ஃபாஸ்ட்டாக போய் மண்ணை கொட்டிட்டு வராங்க. இதை பார்த்து அந்த டிரைவர்லாம் செம ஷாக்காக ஆறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்லாம் இவங்களை பார்த்து வாயை புழக்கிறாங்க, என்னங்கடா இவங்க இப்படி பேய் மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே செம ஷாக்கில் இருக்காங்க. அப்போ நம்ம கிரில்லின் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக தோண்டிட்டு இருக்காரு. நான் இந்த தடவை விட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல, ஸோ அங்கே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுங்களாம் ரொம்ப சீனியர்ஸில், ஸோ அவங்க எல்லாருமே இவர் வந்து புள்ளி பண்ணுற மாதிரி அடித்து விளாட்றாங்க. இதை பார்த்து அவருக்கு வந்து செம கடுப்பாகுது. வீக்கு அப்படின்ற மாதிரி அவனை அடித்து புள்ளி பண்ணிட்டு அவனை விரட்டி விட்றாங்க. இவன் ஒரு பஞ்ச் பேக் அப்படின்ற மாதிரி அவனை அடித்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கிரில்லினோட மைண்டுக்கு வருது. இந்த தடவை நான் விடவே மாட்டேன், நான் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆவேன் அப்படின்ற மாதிரி அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக தோன்றான். அந்த ஒரு தோன்ற அந்த ஸ்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒட்டஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோடாரி சுற்றிக்கிட்டு போய் மாஸ்டர் ரோசி அண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் முன்னாடி போய் டங்குன்னு உழுது. இதை பார்த்தா நீங்கள் கேட்ட சம்பளமே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சரண்டருங்க அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆயிடுறான். அங்கே கட் பண்ணால் நம்ம மாஸ்டர் ரோசி கோகு கிரில்லினையும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து இன்னொரு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறக்கா பேசிக்கிட்டு இருக்காப்புல. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்லை நீங்கள் நவுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் இதை பண்ணுவீங்களா மாஸ்டர் ரோசின்னு கேட்க நம்ம மாஸ்டர் ரோசி அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நவுத்தி காமிச்சிடறாரு. பட் அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நவுத்தி இருப்பாரு. இது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோசி திரும்பி பார்க்கும்போது நம்ம கிரில்லின் மட்டும் தான் இருப்பான், கோகுவை காணோம். எங்கன்னா பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோகு செம்ம ஃபர்ஸ்ட்டாக டக்குன்னு நவுத்திட்டு போயிடுவான். இதை பார்த்தோன்னா கிரில்லினுக்கும் மாஸ்டர் ரோசிக்கும் செம்ம ஷாக்கு, என்னடா டக்குன்னு பண்ணிட்டான் அப்படின்னு. கிரில்லினுக்கு செம்ம கடுப்பு, ஒரு பக்கம் ஷாக்கு போட்டு படுத்துறானே இவன் வேற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மாஸ்டர் ரோசி உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு நான் உங்களை தப்பான கல்லை காமிச்சிட்டேன், அதனால தான் அதை பண்ணிட்டீங்க, நீங்க இந்த ஜெயின் ட்ராக்கை நவுத்தணும், இதை மட்டும் நீங்க நவுத்திட்டீங்க, நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு ரெடிடா அப்படின்ற மாதிரி இவர் நம்ம சொல்றாரு. கோகு ட்ரை பண்றான், பட் அவனால முடியல. கோகுவும் அப்புறம் கிரில்லினும் மாஸ்டர் ரோசிட்டே கேட்கறாரு, நீங்க இதை நவுத்துவீங்களா அப்படின்னும் போது கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோசி போய் நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் மாஸ்டர் ரோசி யோசிச்சுக்கிட்டு, ஐயோ என்னடா இப்படி கேட்டானுங்க, பண்ணலாமா வேணாமா ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, உங்களுக்கு நான் வேற ஒரு ட்ரைனிங் தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம சமாளிச்சு கூட்டு போயிடறாப்ல. மாஸ்டர் ரோசியை பார்த்தோன்னே கிரில்லினுக்கு அட பாவி டம்மி தானா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நீங்கள் எல்லாருமே ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நீங்கள் ஸ்விம் பண்ணணும், 10 லேப்ஸ் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே நம்ம கோகுவை கிரில்லினையும் இறக்கி விட்றாப்ல. ஆஹா ஸ்விம்மிங் தானே செம்ம ஈஸிப்பா, என்னப்பா மாஸ்டர் ரோசி
ரோசி நமக்கு ரெஸ்ட் கொடுக்குறாரா ஸ்விம்மிங் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம மாஸ்டர் ரோசி பசங்களா கொஞ்சம் பார்த்து அங்கே கொஞ்சம் பெரிய மீன்லாம் இருக்கும் அப்படின்றாங்களா. எந்த மாதிரி பெரிய மீன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை சுறா மீன் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இவங்களுக்கு பயங்கர சாக்கு. ஏய் என்னடா சுறா மீன்றாப்புல உனக்கு அதுக்கான ஏதாவது அறிகுறி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய சுறா மீன் வருது. இவங்க அதை பார்த்தோன்னே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு செம்ம ஃபர்ஸ்டா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ரோசி உட்காந்துக்கிட்டு ஆஹா சூப்பரா நீச்சல் அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா பாவி தண்ணிக்குள்ள இறக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேடா அப்படின்ற மாதிரி இவங்க செம்ம ஃபர்ஸ்டா நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிளீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு அடைஞ்சிட்டு தண்ணியில் உள்ளீச்சல்லாம் அடிச்சு எஸ்கேப் பார்க்குறேன். ஆனால் அது துரத்திக்கிட்டே இருக்கு விடாம. இவங்க ரொம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தரைக்கு கரை ஏறிடுறாங்க. ஸோ அங்கே கரெக்டாக கரை ஏறி மூச்சு வாங்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீரெக்ஸ் வந்து நிற்கிது. அப்புறம் அந்த டீரெக்ஸ் துரத்துது இவங்க அங்கிட்டு வர்றாங்க. இங்கிட்டு போனால் சீவல் இங்கிட்டு போனால் சதறல்ன்ற மாதிரி அவங்க உயிரை கையை பிடிச்சி அங்கே ஓடி இருக்கும்போது டே நான் உங்களை சும் தானே பண்ண சொன்னேன் இப்போ இதுக்கு ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருக்கீங்க தண்ணியில் குதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோசி சொல்ல இவங்க மறுபடியும் தண்ணிக்குள்ள குதிக்க திரும்பி ஷார்க் அவங்கள துரத்துது. ஸோ மறுபடியும் அவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த ஸ்விம்மிங் ப்ராக்டிஸும் முடிச்சுட்டு உசுரை கையில் பிடிச்சிட்டு மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பரவாயில்லையே பசங்களா இதையும் நீங்கள் நல்லா சூப்பராக பண்ணிட்டீங்கடா அப்படின்ற மாஸ்டர் ரோசி சொல்கிறாப்ல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவனை திட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே கட் பண்ணா ஒரு மரத்தில் கயிறை கட்டி இவங்க 2 பேருக்கு டாஜிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். உங்களோட டாஜ் லெவல் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் கயிறை கட்டி இவங்களை நிற்க வச்சிடறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம மாஸ்டர் ரோசி என்ன பண்ணுறாப்புலன்னா நேராக போய் தேன் கூட கழிச்சு விட்டுட்டு ஓடிடுறாப்புல. தேனு இவங்க எல்லாரையும் தேனி வந்து கொத்த வருது. இவங்க கத்தறிக்கிட்டு இருக்காங்க. கிரில்லினும் நம்ம கோகுவும் என்ன பண்ணுறது தெரியாம அங்கிட்டு வர்றாங்க இங்கிட்டு வர்றாங்க. அப்படிதான் பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோசி தூரத்துலேருந்து பேசிட்டு இருக்க அவரையுமே தேனு வந்து கொத்த வருதுங்க. ஸோ கட் பண்ணா உங்களோட டாஜிங் லெவல் எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கணும் தான் இதெல்லாம் பண்ணேன். பரவாயில்ல நல்லா தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேனி கொட்டி அங்கங்கே வீங்கி போயிருக்கு. அப்படியே மாஸ்டர் ரோசியோட பேக் சைடை காட்டுறாங்க. அவர் மண்டையிலேயும் ஒரு குலோப் ஜாம் வீங்கி கிடக்கு. சரி பசங்களா செமையாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு டர்ட்டில் ஹெல்மெட்டை எடுத்து இந்த மாதிரி 50 பவுண்ட் இருக்கு இந்த டர்ட்டில் ஹெல்மெட்டை போட்டுட்டு தான் இன்னைக்கு நீங்கள் செஞ்ச எல்லாத்தையுமே இனிமே செய்ய போறீங்க தொடர்ந்து 8 மாசத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே அட போடா கொய்யாங்கோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் டம்முன்னு கீழே உழுக இதோட இந்த எபிசோட் 18 முடியுது. ஸோ சமா பண்ண அந்த இதில் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் வந்து நம்ம கோகுக்கும் கிளினுக்கும் நம்ம மாஸ்டர் ரோசி கொடுத்துருந்தாப்புல. ஸோ இது நீங்கள் தொடர்ந்து 8 மாதத்துக்கு வரை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்கமிங் எபிசோடில் இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்ததாக எபிசோட் 19ல் நாளைக்கு வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் A Square.